ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு கையேந்தி பவன் பரோட்டா சால்னா பண்ண போகிறோம். இதை ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸில் 2 தக்காளி, தக்காளியோட கொஞ்சம் பெரிய சைஸில் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயோட தக்காளி கம்மியாக இருந்தால் தாங்க இதுக்கு நல்லாயிருக்கும். 20 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் துருவெண்ணெய் தேங்காய் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இது அப்ராக்சிமேட்டாக 4 டேபிள் ஸ்பூனுங்க. 2 டீஸ்பூன் வறுத்த நடக்கடலை, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 லவங்கம், கொஞ்சம் பட்டை, அன்னாச்சிப்பூ பாதி, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, அரைச்சிட்டோம். இது இருக்கட்டும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆன உடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் வதக்கிட்டோம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சிட்டோம், இருக்கட்டும். கடாயில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு, சோம்பு பொரிஞ்ச உடனே 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1½ டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். மசாலா எண்ணெயில் வதங்கின பிறகு அரைச்சி வச்சிருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கு தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த உடனே அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து நான் சேர்த்துக்கிறேன். இதனுடைய ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு, ராஸ்மலும் போயிடுச்சு. அவ்வளோதாங்க. இது நான்வெஜ் கிரேவி மாதிரியே இருக்கும். தேங்காய் சட்னியோட தோசை, இட்லி, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.